இந்த வடை கீரையில் பண்ணிங்கன்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பருப்பு உள்ளே நல்லா வெந்து வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க கீரை வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் இஞ்சியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். கொரப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. நான் அரைக்கீரை 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு சின்னதாக உருண்டையாக எடுத்து வடை ஷேப்பில் தட்டிடுங்க. இந்த மாதிரி தட்டிட்டு சூடான எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர ஃப்ரை பண்ணிடுங்க. இது கீரையில் பண்ணிங்கன்னு சொன்னிங்கன்னா நம்பவே மாட்டாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக இந்த கீரை வடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.